Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்றத நீங்க thumbnailலயும் டைட்டில்லயும் பார்த்திருந்திருப்பீங்க. இது வந்து குழந்தைங்க வச்சிருக்கறவங்க நியூ மதர்ஸ்க்கு அதுக்கு அப்புறம் என்ன மருந்து கொடுக்கன்னு தெரியாம இருக்குது. அப்புறம் அடிக்கடி குழந்தைங்களுக்கு சளி பிரச்சனை இருக்கும். அதுக்கு என்ன சொல்யூஷன் இல்லாதவங்களுக்கு இந்த வீடியோ கட்டாயமா யூஸ்ஃபுல்லாவும் எஃபெக்டிவாவும் இருக்கும். இந்த மருந்து எல்லாமே வந்து நாங்க மார்னிங் எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷா தான் பறிச்சோம். மார்னிங் எந்திரிச்ச உடனே எம்டி ஸ்டொமக்ல தான் கொடுக்கணும். அதனால தான் வந்து வீட்டை சுத்தி இருக்கிற இடத்துல எல்லாம் போயிட்டு நான் பறிச்சிட்டு இருக்கிறேன். அதை தான் வந்து காட்டியிருக்கேன். இப்ப வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆக போகுது. மழைக்காலம் பனிக்காலம் எல்லாமே வர இருக்கிறப்போ குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி இருமல் மூக்கு ஒழுகிறது எல்லாமே வந்து இருக்கும். நார்மலா குழந்தைங்க வந்து இருக்கிறப்போ சில குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரப்போ அழுதுட்டே இருப்பாங்க. நைட்டு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அந்த அளவுக்கு எல்லாம் போக முன்னாடியே நம்ம வந்து சரி பண்ணிடலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நடுவில் நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியரா புரியும். நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மருந்து எல்லாமே எங்க பசங்களுக்கு நாங்க ரெகுலரா குடுக்கறது தான். அது எப்படி குடுக்கணும் எவ்வளவு குடுக்கணும் அப்படின்றதான் வந்து நான் அவங்க கூட ஷேர் பண்ண போறேன். நம்ம இந்த மாதிரி குடுக்கறப்போ அவங்களுக்கு வந்து ஒண்ணு வாமிட் மூலமா வந்து சளியெல்லாம் வெளியேறிடும். நம்ம வாமிட் எடுத்தாலும் பயப்பட வேணாம். இல்ல அப்படின்னாலும் மோஷன் மூலமாவும் வெளியேறிடும். மொகிக்குட்டி இலை பறிச்சுட்டு வந்திருக்கா. இது என்ன இலைமா? கற்பூரவல்லி. அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல போய் பறிச்சுட்டு வந்திருக்கா. குடுமா அதை சேர்த்து வச்சிருக்கோம். குழந்தைங்களுக்கு கஷாயம் வந்து ரெடி பண்றதுக்காக கஷாயம் இல்ல, அது பச்சையில மருந்து மாதிரி வந்து இடிச்சு ஊத்துறது. நம்ம கஷாயம் மாதிரி வேணாலும் ஊத்தலாம். நாங்க வந்து இப்ப பச்சையில மருந்து மாதிரி தான் ஊத்த போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் துளசி வந்து எடுத்துக்கிறோம். எல்லாமே இப்ப ஃப்ரெஷ்ஷா பறிச்சது. துளசி வந்து இந்த அளவு, வெத்தலை வந்து ஒரே ஒரு வெத்தலை. அதுக்கப்புறம் இது வந்து கற்பூரவல்லி இலை, ஓமவல்லின்னு சொல்லுவாங்க இந்த இலை, ஓம இலை. அதுக்கப்புறம் மொசுக்கு இலை. இது வந்து குப்பைமேனி. குப்பைமேனி வந்து எல்லாத்துக்குமே வீட்டு பக்கத்துலயே கிடைக்கும். இந்த 5 இலை எடுத்திருக்கோம். கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சீரகமும் ஒரு 5 இல்ல 7 அந்த மாதிரி மிளகு எடுத்திருக்கோம். சீரகம் மிளகு வந்து எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா அந்த இலை ஊத்தினாலுமே குழந்தைங்களுக்கு எதுவும் செரிமானம் ஆகாம இருக்காம இருந்தாலும் செரிமானம் ஆயிடும். அதே மாதிரி மிளகு வைக்கிறப்ப நம்ம செடியெல்லாம் இலையா பறிச்சுட்டு வரப்ப அதுல ஏதாவது பூச்சி ஏதாவது ஏறி இருந்தாலும் அது எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. அதுக்காக தான் மிளகு வந்து வச்சு அரைக்கும். ஸோ இது எல்லாமே எடுத்திருக்கோம். 5 இலை. உங்களுக்கு பாத்தீங்கன்னா கட்டாயமா துளசி எல்லாத்துக்கும் கிடைக்கும், ஓமவல்லி இலையும் கிடைக்கும், வெத்தலை கிடைக்கும். மொசுக்கு மட்டும்தான் வந்து சில இடத்துல கிடைக்காது. ஸோ உங்களுக்கு எது கிடைக்குதோ நீங்க வச்சு அது கஷாயம் ரெடி பண்ணிக்கலாம். இது எப்படி ரெடி பண்றது சொல்லிட்டு இப்ப காட்டுறேன். ஒன்னொன்னா வந்து இடிக்கல்ல போட்டு இடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் துளசி. நாங்க வந்து இது 3 பேரு பசங்களுக்கு வந்து 3 பேருக்கு அளவா எடுத்திருக்கிறோம். இப்ப வெத்தலை மிக்சில வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம இடிக்கல்ல போட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுக்காக. இது வந்து ஓமவல்லி இலை. அது பறிச்சு கொஞ்ச நேரம் வச்சிருந்தனால அந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. வந்து மொசுக்க இலை. அடுத்து குப்பைமேனி மட்டும் கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த டேஸ்ட் அந்த ஸ்மெல் கொஞ்சம் இதுவா இருக்கும், பசங்க குடிக்க மாட்டாங்க. அதனால அது மட்டும் கொஞ்சம் கம்மியா எடுத்துருக்கோம். மிளகு சீரகம் ஃபைனலா சேர்த்துக்கலாம். இதுலயும் கணக்கு இருக்கு. 7 பொருள் 5 பொருள் அந்த மாதிரி வச்சுதான் வந்து கஷாயம் ஊத்துவாங்க. நாங்க 7 பொருள் எடுத்துருக்கோம். மொத்தம் இலை அந்த மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்த்து நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்ப இதை இடிச்சுட்டு காட்டுறேன். தண்ணி சேர்க்காமலே நல்லா மையா அரைப்பட்டுருச்சு. வேணும்னா 1/4 கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார்ல போட்டாலுமே இதே மாதிரிதான். இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சிட்டு வடிகட்டியில போட்டு நல்லா ஒட்டை புளிஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த சாறு எல்லாமே கம்ப்ளீட்டா இறங்கிடும். அந்த நம்ம இடிச்ச கல்லையுமே வந்து ஃபைனலா வாஷ் பண்ணி அதுல ஊத்திக்கலாம். இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்ப மருந்து வந்து அரைச்சு எடுத்தாச்சு. அதை வந்து முறிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி தோசை கரண்டி இல்லைன்னா வந்து நம்ம வடை சுடுற கம்பி இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி நெருப்பில் நல்லா காட்டணும். நாங்க கேஸ்ல காட்டுறோம், நீங்க அடுப்பு பத்த வச்சு காட்டினாலும் காட்டிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பழுக்க வந்து காய்ச்சினதுக்கு அப்புறமா அதை வந்து அந்த மருந்துல வச்சிருந்தோம்னா முறிஞ்சிடும். நல்லா உங்களுக்கு அந்த சவுண்டு நல்லா வரும். நல்லா வந்து முறிஞ்சு வரணும். ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வச்சாச்சு. இப்ப 2வது தடவை ஒரு 2 தடவை இல்ல 3 தடவை அந்த மாதிரி வைக்கணும். உங்களுக்கு நல்லா சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா முறிச்சிடணும்.
முறிச்சிட்டு தான் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். நீங்க இல்ல அடுப்புல வச்சு கூட லைட்டா சூடு பண்ணிக்கலாம். வெதுன்னு இருக்கப்பயே வந்து கொடுத்துடணும். இப்ப பாத்தீங்கன்னா தேன் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம கொடுக்கறதுக்காக ஒரிஜினல் தேன், இந்த மருந்து. பெரிய பசங்கன்னா நம்ம வந்து கிளாஸ்ல கொடுத்தோம்னா அவங்களே குடிச்சுப்பாங்க. சின்ன பசங்கன்னா வந்து இந்த மாதிரி பாலாடையில வச்சு ஊத்திடுங்க. என்னமோ நினைச்சு பயப்படுவாங்க. அதனால ஓரத்துல வச்சு, இந்த வாயில ஓரத்துல வச்சுதான் ஊத்தணும், இல்லைன்னா புறையேறிடும். கொடுத்து முடிச்ச உடனே வந்து தேன் இல்லைன்னா வந்து நாட்டு சக்கரை அது மாதிரி கொடுத்துருங்க. இந்த மருந்து 6 மாசத்துக்கு அப்புறம் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரிய பசங்களுக்கு கொடுக்கலாம், நம்மளும் கூட குடிக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்க ரெகுலரா கொடுங்க. சண்டேல கொடுங்க, அதுதான் வந்து நல்லது. பசங்க அன்னைக்கு வீட்டுல இருப்பாங்கன்றதுக்காக சொல்லுவாங்க. எம்டி ஸ்டொமக்ல தான் கொடுக்கணும். பால் எதுவுமே குடிக்கிறதுக்கு முன்னாடியே இதை குடிச்சிடணும். ஒரு சங்கு அளவு வந்து பெரிய பசங்களுக்கு கொடுத்தா போதும். கொஞ்சம் குட்டி குழந்தைங்க 6 மந்த்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து 1 ஸ்பூன் இல்ல 1.5 ஸ்பூன் அளவுக்கு கொடுத்தா போதும். அதுவே அவங்களுக்கு நல்லா எஃபெக்டா இருக்கும். இந்த மாதிரி கொடுக்கறப்ப அவங்களுக்கு சளியே பிடிக்காது. அதிகமா சளி பிடிக்கிறவங்களுக்கு 15 டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுக்கலாம். அளவு இல்லாம இதுல இருக்க மாதிரி கொடுங்க. அப்பதான் வந்து அந்த காரம் எதுவுமே இல்லாம குழந்தைங்க கரெக்டா குடிப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.